இப்போ என் கையில இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ Y200 Pro 5Gங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைலை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதே இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸ் ஓபன் ஃபர்ஸ்ட் பார்த்தா மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா 44 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்கு, டைப் சி USB கேபிள் இருக்கு, சிம் எஜெக்டர் பின் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் மொபைல் கேஸ் இருக்கு, அடுத்து யூசர் மேனுவல். ஓவரால் இதான் பாத்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸ்ல இருக்கு. டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1300 Hzக்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கூட இருக்கு. மொபைலோட டிசைன் பொறுத்தவரை மொபைல் லுக் பார்க்க இப்படிதான் இருக்கும். பேக் சைடு பாத்தீங்கன்னா மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க, பாக்கத்துல நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கேமராவுக்கு பாத்தீங்கன்னா மெட்டல் கொடுத்துருக்காங்க. சைடுல ஃப்ரேமுக்கு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பிசிக்கல் பொறுத்தவரைக்கும் டாப்ல பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. அப்படியே பாட்டம் வந்தோம் அப்படின்னா சிம் ட்ரை இருக்கு. சிம் ட்ரை பொறுத்தவரைக்கும் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் சிம் போட்டுக்கலாம், 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மைக் இருக்கு, அடுத்து சார்ஜிங் போர்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்பீக்கரோ ஸ்டீரியோ ஸ்பீக்கரோ கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். டபுள் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்கு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா விட்டாங்க, ஒண்ணுமே இல்ல. வெயிட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 183 கிராம் இருக்கு. திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.57 mm இருக்கு. அப்படியே கேமராக்கு வந்து அப்படின்னா கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பாத்தீங்க அப்படின்னா 60 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா டபுள் கேமரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைமரி கேமராவா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபில பாத்தீங்க அப்படின்னா 1080 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் கேம் வந்து அப்படின்னா பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 1080 30 fps 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தா இந்த மொபைல் எக்கச்சக்கமா இருக்கு. நைட் போர்ட்ரேட், அடுத்து வந்து மைக்ரோ மூவிட்டு ஒரு மோட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டார்க் மோட், சூப்பர் மோட், டியூல் வியூ, பேனமோ, டைம் லாப்ஸ், ஸ்லோ மோட், டபுள் எஸ்வியூ, டபுள் வியூ, இது மாதிரி தான் எக்கச்சக்கமான கேமரா மோட்ஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா போட்டோஸ்க்கு நிறைய ஃபில்டர் எஃபெக்ட் இருக்கு, லைட் ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கு, வீடியோக்குமே நிறைய பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கு. ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராசஸர் பார்த்தா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். கேமிங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா இருக்காது, பட் ஒரு நார்மல் கேம் பிளே பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர்ல கிடைக்கும். பேட்டரி பொறுத்தவரைக்கும் வந்து 5000 mAh பேட்டரி இருக்கு. நார்மல் யூசேஜ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1 day வரைக்கும் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் பாத்தீங்க அப்படின்னா 44 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்கு, அதனால சார்ஜிங் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாவும் இருக்கும். OS பாத்தீங்கன்னா Android 14க்கான Fun Touch OS கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரியல, தெரிஞ்சுன்னா நான் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ல அப்டேட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. கனெக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா 7 5G பேண்ட் இருக்கு, வைஃபை பாத்தீங்கன்னா 5 இருக்கு, ப்ளூடூத் பாத்தீங்கன்னா 5.2 இருக்கு, NFC சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த மொபைல கிடையாது. மொபைல் ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தும் ரேம் பாத்தீங்க அப்படின்னா 8GB ரேம்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ரோம் பாத்தீங்க அப்படின்னா 128GB மட்டும் தான் இருக்கு. ரேம் பாத்தீங்கன்னா டர்போ ரேம் தான், 8+8, அதாவது ஸ்டோரேஜ் வந்து 8GB பாத்தீங்கன்னா ரேமா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 25,000 கிட்ட வரும். 25,000 இந்த மொபைல் ஒருத்தா கேட்டீங்க அப்படின்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் மொபைல் பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 4K சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். 4K சப்போர்ட் இல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் இல்ல, சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தாங்க அப்படின்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். 4K கூட விட்டுலாம், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பிரைஸ் செஞ்சுக்கு இனிமேல் நல்லா இருந்திருக்கும். இந்த மொபைல் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், ஓவரால் யூசேஜுக்கும் பாத்தீங்கன்னா கேமிங் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அப்படி யாராவது நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி இந்த மொபைல் பாத்தீங்கன்னா கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்கறது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த மொபைலை பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுவேன். இல்ல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவோ இல்ல டெக்ஸ்ட் பண்ணுவோ ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.